ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நன்மை செய்வதற்கென்றே ஒரு மாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு ஆசையான ஒரு மாதம், எவ்வளவு இன்பமான ஒரு மாதம். அந்த மாதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க போகிறோம் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது நமக்கான கடைசி வாய்ப்பு, இது நமக்கான லாஸ்ட் சான்ஸ். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ரமதான் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. இந்த ரமதானை கடைசி வாய்ப்பாக எண்ணிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் புனிதமிக்க நோன்புகளை நாம் நோற்க இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கெல்லாம் கிடைப்பது ஒரு மாபெரும் பாக்கியமான ஒன்று என்பது நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கடந்த ரமலானில் நம்மோடு இருந்து நோன்பு நோற்ற சிலர் அல்லது பலர் இந்த ரமலானில் நம்மோடு இருக்க மாட்டார்கள். சில நேரம் இந்த ரமலானில் நோன்பு நோக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையா என்பதையும் நம்மால் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நிலைதான் இந்த உலகத்தினுடைய மனித வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் தெரியும். மரணம் எப்போதும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் நாம் நம்முடைய காரியங்களை அமைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உச்சகட்டமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மீண்டும் ஒரு ரமலான் நமக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த ரமலான் நாம் அடைய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் இதை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதர்களையும் பக்குவப்படுத்துவதற்கான பலவிதமான இபாதத்துக்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணமாக ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் சுபகு என்கிற தொழுகையும், சூரியன் உச்சிக்கு வருகிற போது லுஹர் என்கிற தொழுகையும், சூரியன் சாய்கிற போது அசர் என்கிற ஒரு தொழுகையும், மொத்தமாக சூரியன் சாய்கிற நேரத்தில் மகரிபு என்கிற ஒரு தொழுகையும், இரவு நேரத்தில் இஷா என்கிற ஒரு தொழுகையையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஒவ்வொரு நேர தொழுகைகளுக்கு இடையிலும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் காணுகிற வாய்ப்பாக தொழுகை நமக்கு அமைந்து விடுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜுமாக்களையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. ஒரு ஜுமாவுக்கு இடையில் மறுஜுமா என்று வருகிற போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இப்படி எந்த ஒரு இபாதத்தை நம்ம எடுத்தாலும் அதற்குரிய வாய்ப்பை இஸ்லாம் நமக்கு அழகாக தந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாகத்தான் வருடத்திற்கு ஒரு முறை புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு நமக்காக வழங்கப்படுகிறது. இந்த நோன்பை நோட்பதனுடைய நோக்கம் என்ன? இதை நாம் எதற்காக பசியோடு இருக்கிறோம், நாம் எதற்காக தாகித்திருக்கிறோம், எதற்காக நம்முடைய அனைத்து காரியங்களிலும் வித்தியாசம் காட்டுகிறோம் என்பதை உளப்பூர்வமாக முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நோன்பினுடைய நோக்கம் என்று பேசுகிற போதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பல பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பசியை உணர்வதற்காக நோன்பு என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படும். முதன்மையாகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா, நோன்பு பசியை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. பசியை உணர்வதுதான் நோன்பினுடைய நோக்கம் என்று சொன்னால் பணக்காரர்கள் மாத்திரம் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் அறிவித்திருக்கும். இங்கு நோன்பை பொறுத்தவரையில பணக்காரன், ஏழை, கஷ்டமானவன், கஷ்டமில்லாதவன், படித்தவன், படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இல்லை. அத்தனை பேரும் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் பிறை கணிப்பீட்டின் பிரகாரம் நோன்பு நோக்க வேண்டும். எனவே இங்கு பசியை உணர்வதற்காக
செய்வதற்கான காரியம் என்றொன்று இங்கு கிடையாது. வேறு விதமான ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நோன்பை பற்றி சொல்லித் தருகிற விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நம்பியவர்களே, அவனுடைய தூதரை நம்பியவர்களே, அவனுடைய வேதங்களை நம்பியவர்களே, அவனுடைய ரசூல்மார்களை நம்பியவர்களே என்று ஈமான் கொண்டவர்களே என்று மூமின்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி போனவங்களுக்கும் நோன்பு இருந்தது, ஒரு வேறு விதமான நோன்பாக இருந்தது. நமக்கு தரப்பட்டிருக்கிற நோன்பு அதிகாலை நேரம் எழுந்து சகர் செய்து மகரிபு நேரம் வரைக்கும் நாம் பட்டினியாக இருக்கிறோம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம், எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல் இருக்கிறோம். இப்படியான ஒரு நோன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதுபோல் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தரப்பட்டிருக்கிறது. பசியை உணர்வதற்காக தரப்படவில்லை, வறுமையை உணர்வதற்காக தரப்படவில்லை, வேறு வேறு காரியங்களுக்காக தரப்படவில்லை. நோன்பு என்பது நீங்கள் அல்லாஹுவை இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும், தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை திருமறை குர்ஆன் மிக அழகாக துல்லியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உணவு இருக்கும், கண்ணுக்கு முன்னால் இருக்கும், நோன்பாளியாக இருப்பீர்கள், ஃப்ரிட்ஜை திறந்தா வேண்டிய உணவுகள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல பார்த்தோம்னா வகை வகையான உணவுகள் இருக்கும், பழம் சாப்பிட முடியும், ஒரு பண்ணை எடுத்து